ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த சண்டே தக்கர் பாபாவுக்கு போயிட்டு வந்தாங்க. அது எப்படி இருந்தது, அங்கே என்ன வாங்கினோம் அப்படின்னு பார்க்கலாங்க டீட்டெயிலாக. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எல்லோரும் நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு 10-15 பேராட்டம் வந்திருந்தாங்க ஃபேமிலியோட. ரொம்ப சந்தோஷம், ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. விதைகள் செடிகள்னு எல்லாமே வாங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. சுரக்காய் வெரைட்டி தான் எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. சின்ன சிட்டு சுரக்காயிலேருந்து 6 அடி சுரக்காய் வரைக்கும் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் காய்கள் கத்திரிக்காயில் டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு காய் தான், அது இப்போ தானே சீசனு, அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுங்க. அப்புறம் நிறைய ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க, சீட்ஸ்லாம் சேல் பண்ணாங்க. அப்புறம் சாப்பிட்ற ஐட்டமும் ஆர்கானிக்காக செஞ்சதெல்லாம் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லைவ் பிளான்ட்டாக சாமந்தி, லெமன் கிராஸு, துளசி, அப்புறம் ரோஸு, அது மாதிரி எல்லாம் கொடுத்து சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரோஸ்மேரி, அது மாதிரி எல்லா பிளான்ட்டுமே சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் எல்லாருமே எக்கச்சக்கமான ரோஸ் பிளான்ட்டுங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த ரோஸ் பிளான்ட் செடி எப்படி வைக்கிறது தொட்டியில் அப்படின்னு பார்க்கலாங்க. எந்த தொட்டி வேணுமாலும் எடுத்துக்கலாம். செடி ரோஸ் செடிக்கு பெரிய தொட்டியாக இருந்தாலும் நல்லா பெரிய சைஸாக செடி வரும், பூக்கும். அதனால் ஒரு 10 இன்ச்சுக்கு மேலே இருக்கிற பாட் சைஸு, இல்லைன்னா 12 இன்ச்சுக்கு மேலே 15 இன்ச்சு எது வேணுமாலும் உங்கள் சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க. அதில் ஆல்ரெடி ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் ஹோல் போடணும். போட்டுட்டு அந்த ஓட்டையில் நீங்கள் கல் வைக்கணுங்க. கல் வச்சதுக்கப்புறம் மண் போடணும். இல்லைன்னா தண்ணி ஊற்றும் போது அந்த மண் ஹோல்ஸ் அடைச்சிக்கும். அதனால் அந்த ஹோல்ஸில் ஒரு கல் வச்சு அதுக்கு மேலே மண் போட்டு எப்பயும் நார்மலான பாட்டிங் மிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணி இப்போ ஆல்ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதில் மண்ணை நல்லா கிளறி விட்டு சென்டர் பகுதி எடுத்து ரோஸ் பிளான்ட் வாங்கிட்டு வந்த பாருங்க, அந்த பூவோட இன்னும் கொஞ்சம் சேர்த்தே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரோஸ் பிளான்ட்டை எடுத்து சென்டராக வைங்க. வச்சு நான் வச்ச காட்டுருக்கிறேன் பாருங்கள், அது மாதிரி எடுத்து வைங்க. அந்த கவரை கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கவரை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அதை எடுத்து அடிப்பகுதி நல்லா காலையிலேயே தண்ணி ஊற்றிடுங்க. ஈவினிங் எடுத்து நடுங்க. அப்போ பொலப்பொலப்பாக இருக்கும். நீங்கள் அப்படியே அந்த மண்ணெல்லாம் உடைக்கவே தேவையில்ல. அப்படியே தூக்கி நான் சென்டர் பகுதியில் வச்சு லைட்டாக கையில் ப்ரெஷ் கொடுத்து மண்ணை போட்டு நல்லா மூடிடுங்க. தண்ணி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டைம் ஊற்றும் போது தண்ணி நல்லாவே நிறைஞ்சி ஃபுல்லாகவே ஊற்றலாங்க. ஊற்றிக்கு வெளியில் போகிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த பாட்டிங் மிக்ஸை ஆல்ரெடி 2:1ங்கிற முறையிலையும் இருந்துங்களா, இல்லை செம்மண் அதிகமாக போட்டும் பண்ணலாம். அது உங்கள் சௌரியங்க. எப்படி பண்ணாலும் ரோஸ் பிளான்ட் வரும், கண்டிப்பாக வரும். அது மாதிரி ஈவினிங் டைமில் இது மாதிரி எடுத்து வச்சுருங்க. இது மாதிரி ரோஸ் செடியை நடுங்க. அப்புறம் வர்சாஸ் தோட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் பிங்க் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பிளான்ஸ்லாம் பிடிச்சா.